ஹாய் காய்ஸ், இதுதான் நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு வீடியோ, லாங் வீடியோ. அதனால் எல்லோரும் மறக்காம பார்த்துருக்கேன். இன்றைக்கி எப்படி நம்ம போலீஸோட உள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது போலீஸோட ஜெயிலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து போலீஸ்கிட்ட வம்பு வளர்த்தணும். இருங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வருது, அதுக்கிட்ட வந்து போலீஸ் பக்கத்தில் நிற்கிறான். அவன்கிட்ட வந்து இப்போ வம்பு வளர்த்துடலாம். ஒரு ஸ்டார் பிடிச்சிட்டாப்பா. ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் ஆகிக்கும். அது 6 போலீஸ் இருக்கான்டா. பிடிச்சிட்டான்டா. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜெயில் உள்ளே போய்க்கலாம். ஏன்னா இது இப்படி தானே உள்ளே வரணும், இது ஈஸிடா அப்படின்னு கேட்டால் இதேமாரி இல்லைங்க. அது உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். இருங்க, நான் பிக்சரை இப்போ கொஞ்சம் நேரம் காட்டுறேன். இருங்க அந்த பிக்சரை. நீங்கள் அந்த ரிமைனிங் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல, ஃபைனு அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக எஸ்கேப்புள்ளே போய்ட்டு அதை எஸ்கேப் பண்ண வேண்டியதான். அப்போ தான் ட்ரிக் ஒர்க் ஆகும். எஸ்கேப் கொடுத்தா போதும். இதான் வீடியோவோட பிக்சரு. பார்த்தீங்கன்னா அது தெரியுதா? அதுதான் வந்து எப்படி போகிறதுன்றதுனால அதுதான் பிக்சருங்க. பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வெளில போயிடலாம். குதிரா கைப்புள்ள இது வேறு ட்ரை. இது எல்லாம் என்ன போகுது? புதியல பொட்டி எனக்கு கிடைச்சதுடா லக்கு. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இப்போ என்ன பண்ணணுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. இங்கே ஒரு பம்படி மீன் ஒன்று இருக்குமே சிவப்பு கலரில், அதே இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் பாம்பு தூக்கி போட்டிங்கனாலே போதும். பாம்பு தூக்கி அது கிட்ட போய்ட்டு மட்டார்னு போட்டால் போதும், டெத்துன்னு காட்டும். நீங்கள் எங்கே போவீங்க சாதாரணமாக? ஹாஸ்பிட்டலுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ தானே போவீங்க. பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஜெயிலுக்குள்ளே வந்துடுவோம். இந்த ட்ரிக் நல்லா இருக்குண்ணா. மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணலான்றத மறக்காமல் சொல்லி விட்டுரு போயிடுங்க. பாய், டேக் கேர். இத்துடன் இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்தடுத்த கமெண்ட்டில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்த தடவை ஒரு வீடியோ போடுறேன்.